ரீசெண்டா அபார்ஷன் ஆயிருக்கா உங்களுக்கு? அப்போ இந்த 5 டிப்ஸ் உங்களுக்கானது. வாங்க பார்க்கலாம். அபார்ஷனுங்கிறதே ஒரு மினி லேபர் மாதிரி தான். ப்ளீடிங்கிறது ஒரு வாரத்துல இருந்து 6 வாரம் வரைக்கும் கூட இருக்கலாம். ஹெவியா ப்ளீடிங் போகுது அப்படின்னா தட்ஸ் நாட் ஓகே. ஸோ ஸ்பாட்டிங் பட்டுட்டு இருக்கு அப்படின்னா உங்க டாக்டர் கிட்ட போய் பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஏதாவது உள்ள இருக்கான்றதை மட்டும் மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. அபார்ஷன் ஏற்பட்டு இமீடியட்டா உங்களுக்கு பெயின் ஏற்படுது, அந்த ஒரு ஃபியூ டேஸ்க்கு பெயின் இருக்கு அப்படின்னா அது ரொம்ப காமனான விஷயம். பெயின் கில்லர்ஸ் அடிக்குவேட்டா எடுத்துக்கோங்க. ரெஸ்ட் அடிக்குவேட்டா எடுத்துக்கோங்க. அடுத்தது மென்டல் வெல்பீயிங், உங்களோட சப்போர்ட் சிஸ்டம் ஒன்று ஃபார்ம் பண்ணுங்க. லேட் மேனேஜ்மெண்ட், அதாவது அபார்ஷன் நடந்து ஃபியூ வீக்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான கான்ட்ராசெப்ஷன் 3 to 6 மாத காலம் வரைக்கும் அட்லீஸ்ட் பிரெக்னன்சி ஏற்படாம பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். ரிப்பீட்டட் அபார்ஷன்ஸ் ஏற்படுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்க டாக்டரை அணுகி அதற்கு உண்டான இன்வெஸ்டிகேஷன் டெஸ்ட்டுகளை எடுத்து ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நான் டாக்டர் அகிலா திரு. தேங்க்யூ.